ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ரயில் ஃபேனிங் ஃபிலிம்ஸ். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கால்கா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஆன் போர்ட் பண்ண போற ட்ரெயின் பாத்தீங்கன்னா சிவாலிக் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஜர்னி பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு நேரோ கேஜோட சதாப்தினே சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து இன்க்ளூடட், ஐஆர்சிடிசி ஃபுட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும் டிக்கெட் பிரைஸ்ல. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தருவாங்க. ஃபுட் தரும்போது என்ன ஏது தராங்க சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னாக்கா 5:45 நம்ம வந்து ஆன் போர்ட் பண்ணிருக்கணும். டைம் பார்த்துக்கோங்க. ஏன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட கனெக்டிங் ட்ரெயின், அதாவது நேதாஜி எக்ஸ்பிரஸ் வந்து லேட்டா வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ட்ரெயின் வந்து ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க. 7:50 கிளம்பும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து டே லைட்ல சூப்பரா நம்ம வந்து கவர் பண்ண முடியும் இந்த செக்ஷன். ஓகேவா? ஸோ கால்கா ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தாங்க இருக்கு. ஸோ விடிஞ்சிருச்சு, நல்லா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு. ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் ஒரு கடை இருக்கு. ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்க, பப்ஸ் கிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். பேக் கீழே வச்சிருக்கேன். பேக் நினைச்சு நாயை போய் தூக்கிற போகிறேன். பாருங்க, பேகும் நாயும் ஒரே மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, பத்துன்னு இருக்குது நாய். பிடிச்சி தூக்குனா முடிஞ்சது அவ்வளோதான். ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் வந்து கடிச்சிருக்கான். உள்ள ரிட்டையர் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தா அங்கே சொன்னாங்க இங்கே வந்து ஒருத்தர் கடிச்சிருக்கு நாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் இவங்ககிட்ட. ஓகேவா? சரி வாங்க உள்ளே போகலாம். गुड मॉर्निंग सर. मैंने आपको ढूंढा था, वहाँ पर ढूंढा था मैंने. अच्छा अच्छा, आपको रात में बोला था ना मैं यहीं पे रहेगा, मैंने भूल गया. चाय बनाए? हाँ बनाए सर, 2 बनाइए. वो मेरा दोस्त है, रूम पे मिला है. ஸோ அங்கே ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா, அவர் தான் நம்மளோட ரூம் மேட். நேற்று ரிட்டையரிங் ரூமில் வந்து நைட்டு தூங்கியிருந்தாங்க. நடுராத்திரில கதவு தட்டி ரூமில் ஸ்டே பண்ண வந்திருக்கேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் போச்சு, அது ஒரு விஷயம். ஸோ सर यही चाय पीते हैं सर. अच्छा रहता है. कल पिया है मैंने. ஸோ நேற்று நான் சாப்பிட்டேன் அவர்கிட்ட, நல்லா இருந்துச்சு டீ. இங்கெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுன்னு நினைக்கிறேன். மாதிரி சாண்ட்விச் எல்லாம் வச்சுருக்காங்க. அடிக்கிற குளிரில் கெட்டு போகாது. ये सैंडविच है ना सर, पूरा ठंड है ना, ये ओके रहेगा ना, खराब नहीं होता है ना ठंड में? रोज आता है, फ्रेश होता है. हाँ, அதான் அவரும் சொல்றாரு. நல்லா கூலிங்கா இருக்கும், அதனால வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கெட்டு போகாது அப்படின்றாரு. ஆஹா, அருமையான டீங்க. ஆக்சுவலா நேற்று வந்து இங்க பிரதர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ டீ காரன், அவர்கிட்ட வந்து டீ சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சரி நாளைக்கு இருப்பீங்களான்னு கேட்டேன். நாளைக்கு அந்த லாஸ்ட்டில் இருப்போம், வந்துருப்பா அப்படின்னாரு. ஸோ வந்து டீ வாங்கியாச்சு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து சிவாலி டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ். அங்கே மேலே குரங்கு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ உஷாராக இருக்கணும். பின்னாடி இருக்கிற விஷடம் கோச்சில் நாளைக்கு நம்ம வந்து ஜேர்னி பண்ண போகிறோம். ஷிம்லாலேருந்து கால்கா வர போகிறோம். இப்போ நம்ம போக போகிற ட்ரெயின் வந்து இதோ இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சு சிவாலி டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேரோ கேஜ் சதாப்தினே சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்கேயுமே ஸ்டாப்பேஜ் கிடையாது. பரோக்ல மட்டும் நிற்கும். பரோக் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஹால்ட், ஒரு 8 நிமிஷம் நிற்கும். ஸ்டேஷனில் நம்மளுக்கு உட்காரதுக்கான இடம் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கலாம். நம்ம வந்து நேதாஜி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ட்ரெயினில் தான் நிறைய பேர் வருவாங்க இந்த டாய் ட்ரெயின் போர்ட் பண்ணுறதுக்கு. ஹவுராலேருந்தும் சரி, டெல்லியிலேருந்தும் சரி. ஸோ நேதாஜி எக்ஸ்பிரஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் கிளம்பும். அந்த 1 மணி நேரம் எதுக்குனாக்கா வரவங்க வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்து போர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டைமிங். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நேதாஜி எக்ஸ்பிரஸில் நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா பயப்பட தேவையில்ல. ட்ரெயின் வந்து அந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் டாய் ட்ரெயின் கிளம்பும். கைஸ், நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கப்ளிங் பண்ணலங்க. ஸோ இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா லைட்டிங் செம்மையாக இருக்குங்க. ஸோ காலையில் இந்த டைமில் நம்ம வந்து கிளம்புறது சூப்பரான விஷயம். ஸோ ரீஷெடியூல் பண்ணது ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ அதனால் நம்ம அப்படியே இப்படி வந்துட்டோம். வந்துட்டு இங்கே லோக்கோமோட்டிவ்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதை பார்க்கலாமேன்னு சொல்லி அப்படியே வந்திருக்காங்க. Hi. From which country? Australia. Good. You? India? Yeah, from India. Nice. Good to meet you. Yeah, bye. ஸோ நிறைய டூரிஸ்ட் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கோமோட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இதுதான் ஷெட். ஏகப்பட்ட ZTMs இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே அங்கே சொல்லிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சூப்பராக மழை தெரியும். நம்மளுக்கு அங்கே சன்ரைஸும் வெயிட்டிங்கில் இருக்குது. ரைஸ் நம்மளோட தலைவன் வந்துட்டாங்க, சன் தாங்க. ஸோ சன் வந்துருச்சு. ஸோ சன்னை பார்க்கும்போது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நம்மளோட லோக்கோமோட்டிவும் எடுத்துகிட்டு வராங்க கப்ளிங் பண்ணுறதுக்கு. சூரியனை பார்த்தோம்னா கொஞ்சம் நிம்மதியாக வருது. இப்போ தாங்க ஓரளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட்டு. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா செம்ம கோல்டு நைட்டு. காலைல 5 மணி ஏந்து பார்த்தேன், யானை மிதித்த மாதிரி இருக்குது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் எறும்பு கடித்த மாதிரி இருக்குங்க. ஸோ நம்மளோட லிங்க் வந்துட்டுருக்கு, அதோட கப்ளிங்கை ஸ்பாட் பண்ணுவோம். மிட் மவுண்டட்
ZTM 3 ஆக்சுவலாக பார்க்கும்போது லைட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு டோஸ்டர் வைப் கிடைக்குது. இதோட ஹாங்காங் லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. மிட் மவுண்டட் வேறு. வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்மளோட லோக்கோமோட்டிவ்க்கு கப்ளிங் பண்ணியாச்சு. நம்ம லோக்கோமோட்டிவ் எப்படியா இருந்தாலும் பரோக்கில் இறங்கி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம போகலாம், நம்மளோட சீட்டில் போய் உட்காந்துடலாம். உங்களுக்கு இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிடுவாங்க. அவ்வளோதாங்க, முட்டியாச்சு. ஸோ கிளம்ப வேண்டியது தான். चलो बाय भैया। नाइट में मिलेंगे। आप रहते हैं ना नाइट पे? नाइट को ही आऊँगा। वो स्टार पे मिलेंगे। हाँ, जब ये गाड़ी आएगी सारी तो मिलेंगे। चलो भाई। हाँ, बहुत टाइम लगेगा ना। बस जा रहा हूँ, अंदर दिखाने के लिए जा रहा हूँ, अंदर कैसा है. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கலாம்னு சொல்லி போகிறேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம டீ கடை அவர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நைட் இங்கே தான் இருப்பேன், வந்தாவா அப்படின்னாரு. ஸோ நம்ம போகலாம், அங்கே போயிட்டு நம்ம வந்து இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நேதாஜி எக்ஸ்பிரஸ் வந்து வந்துச்சு போல். அதில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா FC6 ஃபர்ஸ்ட் கிளாஸ் 6. ஸோ உள்ளே போய் உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் காமிச்சிடுறேன். ஸோ கைஸ், உள்ளே வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு போய் பேக் வச்சுருவோம். பேகு தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஓகே, 18 லாஸ்ட்டுங்க. கைஸ், உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிடுறேன். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் தருவாங்க. இது வந்து டிக்கெட்லேயும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து அண்ணன் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு. இங்கே வந்து வாஷ்ரூம் இருக்குங்க உள்ளே. ஆனால் இடம் தாராளமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதான் தேவையில்லை. டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்காங்க. கீழே வந்து ஒரு ஜக் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து லிக்விட் சோப் இருக்குது, தண்ணி வருது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் வாஷ்ரூம் இருக்குது. ஜெட் ஸ்ப்ரேவும் இருக்குது, ஜெட் ஸ்ப்ரே இருக்குது. அண்டு ஃப்ளஷ் பண்ணுறது நம்ம இங்கே ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சீட்டு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ உட்காந்துட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ரயில் ஃபேனிங் பண்ண வேண்டியது தான். சாமான் வைக்கிறதுக்கான இடம் மேலே இருக்குது, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப சின்ன பேக்னா மேலே வச்சுக்கலாம். கைஸ், ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும். ஸோ இதில் சீட் எப்படி இருக்குனாக்கா ஒரு சின்ன ஒரு மேட் இருக்குது இந்த சீட்டில். என்னக்கா நம்ம வந்து இந்த பக்கம் டைரெக்ஷனில் போவோம், இந்த பக்கம் டைரெக்ஷனில் போகும்போது இந்த பக்கம் பார்த்துட்டு போகலாம். இன்கேஸ் நம்மளோட டைரெக்ஷன் வந்து வேறு பக்கம் இருக்குது, இல்லைனா நீங்கள் வந்து வேறு டைரெக்ஷனில் திருப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சீட்டை வந்து நீங்கள் வந்து இப்படி திருப்பிக்கலாங்க. இப்படி பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி போய்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது இந்த சீட்டில். நம்ம மாற்றி உட்காந்துக்கலாம், இந்த டைரெக்ஷன் அந்த டைரெக்ஷனில் மாற்றி உட்காந்துக்கலாம். மற்றபடி சார்ஜிங் சாக்கெட் இல்லை இதில். இந்த மாதிரி பாட்டில் வைக்கிற ஹோல்டர் மட்டும் தான் இருக்குது. அண்டு லைட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே போட்டுப்பாங்க. ஸோ மேலே லைட்டெல்லாம் ஒன்று ஒன்றா போடுறாங்க. கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது. சரி, 5:45 का ट्रेन है, शिवालिक डीलक्स। हाँ, मेरा भी है, मतलब हमारा 5:45 का ये रीशेड्यूल हो गया। पता है, लेकिन हमारा सीट नंबर है FC7। पीछे रहेगा, ये FC6 है। थैंक यू। ஸோ எல்லாருமே ரொம்பவே பரபரப்பாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ட்ரெயின் வந்திருக்கு. டக்குன்னு இறங்கி அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஃப்ரெஷ் அப் பண்ணுறதோட டைம் இல்லை. டக்குன்னு இறங்கி மாறுறாங்க. ஓகேங்க, ஸோ ஸ்டேஷன்லேயே நிறைய பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து கதையே இருக்குது. ஸோ டிபார்ட் ஆனதுக்கப்புறம் ஜேர்னியை வேறு லெவலில் கவர் பண்ணலாம். ஓகேவா? வாங்க போய் ஏறிடுவோம், டிபார்ச்சர் எடுப்போம். கைஸ், ட்ரெயின் நம்பர் 52451 ஷிவ் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்பியாச்சு. ஒரு 8 மணிக்கு கிளம்பியிருக்குங்க. 5:45க்கு நம்ம கிளம்பலாம். இங்கே இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 5:45க்கு நம்ம கிளம்பி 10:50 நம்ம வந்து ஷிம்லா போய் சேரணும். ஆனால் இப்போ வந்து 8 மணிக்கு கிளம்பியிருக்கு. நல்ல விஷயம், நல்ல ஒரு டே லைட்டில் நம்ம கிளம்பலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோகோ ஷீட் இருக்கும். ஸோ நிறைய ZTMs எல்லாம் இந்த பக்கம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே தான் வந்து இதோட ஷெட்டு, கால்கா ஷெட். ஆக்சுவலாக
அவ்வளோதாங்க. ஷெட்டு பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்க, எல்ஜி டீசல் ஷெட் கால்கா. அவ்வளோதாங்க, விட்டு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் தான் பண்ணுவாங்க இந்த ஷெட்டில். மெயின் மெயின்டெனன்ஸு அண்டு பிஹெச் எல்லாமே வந்து இந்த லோக்கோமோட்டிவ்ஸ்க்கெல்லாம் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வேயில் பரேலில் வந்து பண்ணுவாங்க கைஸ். என்னங்க இப்போ ஒரு மாதிரி குளிர்ட்டு பயங்கரமாக காதில் பஞ்சு வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஸோ பின்னாடி தெரியுதா மலை. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் போய் உட்காரலாம். ஆப்போசிட்டில் வந்து யாருமே இல்லை. ஸோ நம்ம இந்த பக்கம் உட்காந்துருக்கோம். இந்த பக்கம் யாருமே நம்ம இந்த பக்கமே உட்காந்துருக்கோம். மஜாவாக இருக்குது. இந்த சீட்டுங்கெல்லாம் ஃப்ரீயாக இருந்தாலே நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். சரிங்க, நம்ம வந்து கோப்ரோவில் நிறைய கவர் பண்ணியாச்சு. பரோக்கில் இறங்கிட்டு நம்ம வந்து கோப்ரோவில் கவர் பண்ணுவோம். இப்போ நம்ம ஐஃபோனுக்கு மாறிடலாம். ஓகேவா? ஐஃபோனில் கேப்சர் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், நம்ம வந்து இப்போது தரும்பூர் வந்து அப்ரோச் ஆகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு சுடு தண்ணி கொடுத்துருக்காங்க, சுடு தண்ணி, டைரி க்ரீம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சுகர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டீ டிப்பு, ஓகேவா? ஸோ இந்த டீ டிப்பு இதை போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீயை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெட் கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் ப்ரெட் கொடுத்துருக்காங்க, கட்லெட் அண்டு பீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுங்க நம்ம ட்ரெயினில்.
கைஸ் நம்மளோட ஒன்லி இன்டர்மீடியட் ஹால்ட்டு பரோக் ரீச் ஆயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 8 நிமிஷம் ஹால்ட் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் விற்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க, ஃபுட்டெல்லாம் விற்கிறாங்க. ஸோ டீ, காஃபி, பன்னு, கின்னு, கட்லெட் எல்லாம் விற்கிறாங்க. நம்மளோட ஷிவாலிக் டிலக்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து கவர் பண்ணுற ஓவரால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 93 கிலோமீட்டருங்க. இந்த 93 கிலோமீட்டரை கவர் பண்ண இந்த ட்ரெயின் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னாக்கா 5 மணி நேரம் எடுத்துக்குது காட் செக்ஷனில். அதனால 5 மணி நேரம் எடுத்துக்குது. இப்போ நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். முன்னாடி போயிட்டு லோக்கோமோட்டிவ் பார்க்கலாம் சொல்லி போயிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலாக டெய்லி ட்ரெயினுங்க, டெய்லி ரன் ஆகுது. பட் ஆனால் நேதாஜி எக்ஸ்பிரஸ் டிலே ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரெயினும் டிலே ஆகும். நம்மளோட லோக்கோமோட்டிவ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஒரு டனல் கிராஸ் பண்ணி வந்தோம். அந்த டனல் தான் வந்து இந்த செக்ஷன்ல இருக்கிற லாங்கஸ்ட் டனல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பரோக் ஸ்டேஷனுக்கு ஒரு கதை இருக்குங்க. ஸோ நம்ம ஒரு டனல் பார்த்தோம்ல, ஸோ இங்கே வந்து பரோக்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து பொறுப்பை கொடுத்துருக்காங்க, என்னன்னா டனல் கட்டணும்னு சொல்லிட்டு. அவர் டனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த பக்கம் எண்டு முடிக்கணும்ல, அந்த பக்கம் எண்டு முடிக்கும் போது என்ன பண்ணிட்டாருன்னா கரெக்டாக போய் அந்த இடத்துல மேட்ச் ஆகாத மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ வேற இடத்துல போய் ஓட்ட போட்டார் தலைவன். ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து ஃபைன் போட்டாங்க, ₹1 ஃபைன் போட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. அதனால என்ன பண்ணிட்டாரு, அவரை வந்து அவரே சுட்டு இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆவி வந்து இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த டனல்ல இருக்கு, நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு வதந்தி இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு பேரே வந்து பரோக்னு சொல்லி வச்சுட்டாங்க, பரோக் ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ இங்கே வந்திருக்கோம், சரி தமிழ்லாம் எடுத்துலாம்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட லோக்கோமோட்டிவ் பாருங்க. ஸோ மேபி இங்கே வந்து ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் கூட ரன் பண்ணியிருப்பாங்க போல், அதனால இங்கே வந்து தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம மட்டும் எது கூடணும், நம்மளாம் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ தம்ப்நெயிலுக்காக எடுத்துக்கலாங்க. ஓகேவா? செம்மையா இருக்குல்ல. ZEM 3 ரோட் நம்பர் 718 கால்கா ஷிம்லா ரயில்வே. சூப்பருங்க. ஸோ நல்ல ஒரு தம்ப்நெயில் எடுத்துக்கலாம். தம்ப்நெயில் எடுத்தாச்சு. ஸோ லாங்கஸ்ட் டனலாம் கிராஸ் பண்ணி வந்தாச்சு இந்த செக்ஷனில். இந்த ட்ரெயினில் வாஷ்ரூம் இருக்குது, பட் ஆனால் பயோ டாய்லெட் கிடையாது. நீங்கள் போகிறது வந்து கீழே போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது இதில். நல்லா இருக்குங்க, ஸ்டேஷன் நல்லா இருக்குது, இறங்கி நல்லா வைப் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி வாங்க நம்ம அந்த பக்கம் போவோம். இந்த லோக்கோமோட்டிவ் பார்த்தா எனக்கு வந்து டோஸ்டர் வைப் வருது. ஒரு மாதிரி டோஸ்டர் WDP-3A மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது இதை பார்த்தாக்கா. அண்ட் இதாங்க நம்மளோட ஸ்டேஷன் பரோக். இங்கே பாருங்க, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு போட்டிருக்கு பாருங்க. அங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் தான் வந்து நான் சொன்ன அந்த ஒரு ஸ்டோரி. பிரிட்ஜ் நம்பர் 33. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிட்ஜ் நம்பர் 33 சொல்லிட்டு. सर यही है टनल सर, लॉन्गेस्ट टनल. हाँ हाँ, ये टनल के बारे में एक कहानी है सर. इंजीनियर उन्होंने शूट करके हमारा यहाँ पे. सो गाइस, सो इदांगा टनल பார்த்துக்கோங்க. டனல் நம்பர் 33. ஸோ இந்த டனலில் தான் வந்து பரோக் வந்து இன்னுமே இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. அடிச்சிட்டாங்க, போகலாம். மேபி இது வந்து ஒரு காஷன் ஆங்க்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஊட்டியில் அடிப்பாங்களா காஷன் ஆங்க்கு, அந்த மாதிரி ஏறிடுவோம் வாங்க. ஓகேவா? 8 நிமிஷம் ஆக்சுவலாக ஆயிடுச்சு. 8 நிமிஷம் கிளம்பிட்டு வாங்க போ. ஏறியாச்சுங்க.
ஃபேமஸான ஸ்டேஷன் இது. இது ஒரு ஸ்டேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்டாப்பேஜ் இருந்துச்சு. இது அப்புறம் ஷிம்லா தான். பரோக் விட்டதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே சின்ன சின்ன ஸ்டேஷனை வந்து அப்படியே கடந்து போயிட்டு இருக்கோம். ஆப்போசிட்ல வியூ பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த கால்கா ஷிம்லா செக்ஷனில் பார்த்தோன்னா ஓவரால் 864 பிரிட்ஜஸ் இருக்குங்க. எல்லாமே குட்டி குட்டி பிரிட்ஜஸ் தான். டனல்ஸ்னு பார்க்கும்போது ஓவரால் 107 டனல்ஸ் இருக்குங்க. ஸோ 107 டனல்ஸு, 864 பிரிட்ஜஸ் இருக்குது. நம்மளோட ஜேர்னிலேயே ஒரே ஒரு கிராசிங் நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கு கைஸ். ஸோ நம்ம ஜேர்னிலே பார்த்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிராசிங்காக இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடும் ஷிம்லா. பாருங்க கைஸ், ஷிம்லா ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இதோட நம்மளோட vlog ஷிவாலி டீலக்ஸ் எக்ஸ்பிரஸோட vlog ஒரு முடிவுக்கு வருது. ஸோ ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு, எந்த ஒரு குறையுமே இல்லை. என்ன ஒன்று, பரோக் தாண்டினதுக்கப்புறம் லைட்டாக நம்மளுக்கு வந்து தூக்கம் வருங்க. அது வரதான் செய்யும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம லாஸ்ட் இயர் வந்து ஊட்டி டாய் ட்ரெயின் பண்ணியிருப்போம். அதில் நம்மளுக்கு வந்து ரன்னிங் மேடுக்கு அப்புறம் லைட்டாக தூக்கம் சொருவிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே, அதனால நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஜேர்னி பண்ணலாம்னு சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு இந்த ட்ரெயின் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணேன். ஏன்னா இந்த ட்ரெயின் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் டிக்கெட்டை புக் பண்ண முடியும். என்னடா ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு என்னோட பர்த்டேங்க. ஆமாம், அண்ணனோட பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ நம்ம பசங்க யாராவது வாட்ச் பண்ணிங்கனாக்கா ஒரு வாழ்த்துக்களை வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க, நான் படித்து சந்தோஷப்பட்டுப்பேன். ஸோ ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சுங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, அப்புறம் ப்ரௌன் பிரெட் கொடுத்தாங்க, கட்லெட் 2 கொடுத்தாங்க, கட்லெட் அப்புறம் பீன்ஸ் இருந்துச்சு, பச்சை பட்டாணி இருந்துச்சு, டீ கொடுத்தாங்க. டீ கூட ஆக்சுவலாக பிஸ்கட் கொடுத்துருக்கணும், பட் ஆனால் கொடுத்துருக்கணும். டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்குதுல, ஸோ அந்த சவுண்ட் என்னாக்கா ட்ராக் மாற்றுறாங்க, இந்த ட்ரெயின் கிளம்புது. ஸோ சரிங்க, vlog நல்லா இருந்துச்சு, எனக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு ட்ரெயின் இல்லை, நாளைக்கு நான் வந்து இங்கேருந்து ஷிம்லாலேருந்து கால்காக்கு விஸ்டோடம் கோஸ்டர் ஜேர்னி பண்ண போகிறேன். ஸோ அந்த vlog-ஐ நான் வந்து போடுவேன், பாருங்கள். ஸோ இப்போது இந்த சூப்பரான ஒரு லோக்கோமோட்டிவ் பின்னாடி நம்ம இந்த vlog-ஐ முடிச்சுடலாம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா
ஷிம்லாலேருந்து கால்கா போகிற பேசஞ்சர், ஓகேவா, பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ இது கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதோட டிபார்ச்சர் நம்ம எடுப்போம், ஓகேவா. டிபார்ச்சர் எடுத்துகிட்டு இந்த விலாகை முடிக்கலாம். நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ரெயின், வேறு ஒரு ஜேர்னியில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பாய்.